அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்னத்தை சொல்ல போறேன்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஒரு ஆப் பற்றின விஷயம் வந்து அது ஆப்பா இல்லை நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்க போகிற ஆப்பாங்கிறதே தெரியல. அந்த ஒரு ஆப் பற்றின விஷயம் வந்து அதிகமான ப்ரொமோஷன், அதிகமான வீடியோக்கள் அது வந்துக்கிட்டே இருக்கு. அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கு. மாற்றி மாற்றி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷனாக வருது. அப்படி அது என்ன ஆப்பு, அதனால என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனை நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் வந்து அது உங்களோட விருப்பம். அதை யூஸ் பண்றதை பண்ணாது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணி அதுக்கு அமௌண்ட் கட்டி யூஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்ல 2 நாள் யூஸ் பண்ணி 2 நாள் யூஸ் பண்ணதை வச்சு நான் சொல்றேன் அது ஒர்த்து இல்லையான்னு. அது என்ன ஆப்பு, என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க, அது என்ன ஒரு ஆப், அந்த ஆப்புக்குள்ள என்னென்ன விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதாவது இப்போ யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கேன். யூடியூப்ல பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம். யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பார்ட் டைமாக எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணுறது, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணுமா சிம்பிளாக எடுக்கலாம். அதே மாதிரி வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணுமா சிம்பிளாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இது மாதிரி பண்ணலாம், இப்படி இப்படி பண்ணலாங்கிறத வந்து இந்த ஆப் மூலியமா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கலாம் பார்த்தேன், எடுக்க முடியல. நான் முடிஞ்ச அளவு நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி விடுறேன், பார்த்துடுங்க அது என்ன ஆப்புங்கிறத. அந்த ஆப் பேர் வந்து அறிவு ஆப். அறிவு ஆப்புன்னு சொல்லக்கூட அறிவு ஆப்பு, நமக்கு எல்லாத்துக்கும் வைக்க போகிற ஆப்பு. அதாவது நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து அந்த ஆப் ஏற்றினேன். அதாவது நான் வெளியூர் போயிட்டு வந்தேன். வந்ததுலேருந்து ஒரே டிப்ரெஷனாக இருந்துச்சு. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்த போகிறதெல்லாம் கொடுக்கணுமே, என்னடா வேலை பார்க்குற அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது யதார்த்தமா யூடியூப், சரி நம்ம ஏன் அதையே போட்டு நினச்சிக்கிட்டு இருப்பானே, நம்ம யூடியூப்பை போய் நம்ம பார்ப்போம், கொஞ்சம் பொழுதுபோக்குவோம், மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுனால நான் போனேன். உள்ளே போனோடனே வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணணுமா அறிவாப்பு வாங்க, அறிவாப்பு டவுன்லோட் பண்ணுங்க, அதில் வந்து முழு விவரமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நான் கண்டுக்கலை. நான் பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணுறதே வந்து நான் அதிகமாக நம்ப மாட்டேன், அது நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா முக்கால்வாசி ஸ்கேமாக தான் இருக்கான். அப்படி நான் அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இடையில அடுத்தடுத்து அறிவா போகிறேன். லைசன்ஸ் இல்லையா, சிம்பிளா இது பண்ணலாம், நீங்க வந்து வெளியில 5000 6000 கொடுக்க தேவை, சிம்பிளா லைசன்ஸ் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. வந்துகிட்டே இருக்கேன், என்னடா அது இந்த ஒரு ஆப்பை பத்தி வந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி நம்ம ஏற்றி பார்ப்போம். நம்ம இந்த ஆப்பை ஏற்றி இதை நம்ம 2 நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதனால என்னென்ன பயனுங்கிறத வந்து நம்ம எடுத்து நம்ம யூடியூப்ல சொல்லுவோம். நான் என்னோட ஒப்பீனியனை வந்து நான் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஆப்பை வந்து 2 நாள் யூஸ் பண்ணதை வச்சு சொல்றேன். அது எல்லாமே வந்து நமக்கு வைக்க போற ஒரு ஆப்பு தான். ஏன்னா வந்து நான் எதை வச்சு சொல்றேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆப்பை எடுக்கிறேன். நம்ம யூடியூப் எதுக்காக போறோம், யூடியூப்ல எதுக்காக பார்க்குறோம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம யூடியூப்பை பார்க்குறோம். அதுல தெளிவா வைக்கிறாங்க, அந்த விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம். அப்படி இருக்கும் போதுமே வந்து இதுல எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல போய் பார்க்கறோம், அது ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக தான் உள்ள போறேன். இதுல வந்து எந்த மாதிரி இது பண்றாங்க நீங்களே பாருங்க. நான் வந்து வீடியோவை காட்டல, அது காப்பிரைட் கிளைம் பண்ணலாம் ஆயிரும். நான் வந்து ஆடியோ மட்டும் காட்டுறேன், ஆடியோ மட்டும் பாருங்க. நீங்க வெறும் கேப்சா என்டர் பண்ண முடியுமா, உங்களால மணி earn பண்ண முடியுமா? ஆமா, நீங்க வெறும் கேப்சா என்டர் பண்ண முடியுமா, உங்களால மணி earn பண்ண முடியும். நீங்க இதுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை, ஈஸியா மணி earn பண்ணிக்கலாம். எப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த ஆப்போட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்சா என்ட்ரி. உங்களுக்கு இந்த ஆப்பை பத்தி தெரியல அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு இதை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க இதுல எப்படி மணி earn பண்ணலாம்னு. அதெல்லாம் பார்த்து இதை கேட்டீங்களா? அதாவது கேப்சா என்ட்ரிங்கிற ஜாப் ஒன்று இருக்கு. அதை பத்தி நீங்க யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்க. எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாங்கிறது வந்து யூடியூப்லேயே வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து இதுலயே சொல்றாங்க. அப்போ நம்ம எதுக்காக ஒரு அறிவு அந்த ஆப்பை ஏத்துறோம், நம்ம எதுக்காக ஒரு ஆப்பை நம்ம ஏத்துறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, யூடியூப்ல வந்து ஓரளவு தெளிவா இருக்க மாட்டேங்குது, அதனால இந்த ஆப்ல வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுவாங்கிறதுக்காக நம்ம உள்ள போறோம். உள்ள போய் பார்க்கும்போது நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, யூடியூப்ல போய் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு புரியலன்னா இதுல நாங்க சொல்லித்தரோம் அப்படிங்கிறப்ப நான் பார்த்தேன், சரி இதுல என்ன சொல்லித்தரான்னு சொல்லி பார்த்தேன். யூடியூப்ல என்ன இருக்கோ அதை தான் அப்படியே அதை சொல்லி, வேற எந்த விஷயமே கிடையாது இந்த ஆப்ல. யூடியூப்ல வீடியோ போடாம இதுல வீடியோ போடுறாங்க. நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, யூடியூப்ல வீடியோ போடாம இதுல வீடியோ போடாம என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கட் பண்றாங்க. சாரி கோச்சுக்கு, இடையில ஃபோன் வந்துருச்சு கையில வச்சிருக்கிறது வந்து அண்ணன் ஃபோனு தான். இதெல்லாம் லாக்இன் பண்ணியிருக்கேன்னா அந்த அறிவாப்ப கோச்சுக்காதிய, அதுதான் கொஞ்சம்
சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதாவது நீங்க இந்த கேப்சர் எப்படி தெரிஞ்சுக்கணுமா நீங்க யூடியூப் போய் பாருங்க அப்படின்னா, நான் யூடியூப்ல போய் பார்த்தது இந்த அறிவாப்பிலே பார்த்தா அப்படி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நான் சொல்ல போனோம்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இன்னும் யூடியூப்ல வந்து ஒரு 7 நிமிஷம் இருக்கும், இதுல ஒரு 2 நிமிஷம் தான் வீடியோ இருக்கும் அறிவாப்புல. அவ்வளவுதான் அதுல இருக்கிற வித்தியாசமே. யூடியூப்ல சொன்ன விஷயத்த அப்படியே பிசுறு தட்டாமல் சொல்லி வைக்கிறான். நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்னன்னா, யூடியூப்ல நம்ம வீடியோ போட்டோம்னா வியூஸ் போகணும், வியூஸ் போனாதான் அமௌண்ட் வரும், சேனல் மானிட்டைசேஷன் ஆகும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்ம அறிவாப்பு பார்க்கும்போது வந்து என்னன்னா, ஸ்டார்டிங்கே வந்து நம்ம மாசம் 199 ரூபா 149 ரூபா தான் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்ல. அப்போ வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து ₹1 கட்டி சேர்த்துங்க, மாசம் மாசம் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ பே ஆயிரும், வேணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து விளம்பரப்படுத்துவாங்க அறிவாப்புலே. அப்படி நான் ₹1 கட்டி தான் சேர்ந்தேன். நான் வந்து இது பண்ணிடுறேன் உங்களுக்கு சொல்றதுக்காக மட்டும்தான். ஏன்னா நீங்க வந்து போய் ஏமாந்துடக்கூடாது, அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க யூடியூப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அறிவாப்புல வந்து நான் அந்த ₹1 கட்டி ஆட்டோ பே, அந்த ₹1 கட்டிட்டு மாசம் மாசம் 199 ரூபா ஆட்டோ பே ஆகிற மாதிரி நான் வச்சுட்டேன். அது என்னோட நார்மல் அக்கௌண்ட்ல இல்லை, அது ஒரு வேற அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அந்த அக்கௌண்ட்ல தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா நான் வர சொல்ல அதிகமாக வச்சுக்கிற பேங்க்ல வந்து ஆட்டோ பே வச்சுக்க மாட்டேன். எதனால திடீர்னு ஒரு அமௌண்ட் ஏறும், எனக்கு வந்து ஆட்டோ பே வந்து கட் பண்ண தெரியாது. திடீர்னு நமக்கு ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டை பிடிச்சிட்டேன்னா போச்சுக்கிறக்கா நான் வந்து இந்த அக்கௌண்ட் வச்சுக்க மாட்டேன். ஏர்டெல் பேமெண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஆட்டோ பேக்கு தான் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வச்சுக்குவேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆச்சுன்னா, உள்ள ஒரு வீடியோவும் பார்க்குறேன். இந்த ஆப்பை பற்றி நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க, யூடியூப்ல உள்ளதை நம்ம இதை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே வரிசையாக ஒரு வீடியோவும் பார்ட் இன்கம் சரி. நான் அதிகமாக யூடியூப்ல எப்படி சேனல் மானிட்டேஷன் பண்ணுறது, எப்படி வீடியோ போடுறது, எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்குறேன். உள்ள போகும்போது யூடியூப்ல ஒருத்தர் வந்து ஃபன் ஃபேக்ட்ஸ் சொல்லி ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் வந்து அறிவாப்புல வீடியோ போட்டுருக்காரு. அதுல நான் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். யூடியூப்ல நம்ம வீடியோன்னு ஒன்று போட்டோம்னா அந்த வீடியோ வந்து வியூஸ் போகணும், வியூஸ் போனாதான் வந்து சேனல் மானிட்டேஷன் ஆகும், மானிட்டேஷன் ஆனாதான் வந்து அமௌண்ட் வரும். அப்போ நம்ம அறிவாப்புல வந்து அந்த வீடியோ போடும்போது உள்ள வரும்போதே காசு கட்டி தான் வரும். மாசம் மாசம் 200 ரூபா பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. புரியுங்களா? ஆட்டோ பேன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ பே நம்ம கட் பண்ணனால அமௌண்ட் கட்டணும். அந்த 199 ரூபாய் கட்டினாதே அந்த ஆட்டோ பே வந்து நம்ம கட் பண்ண முடியல, அந்த ஆட்டோ பே வந்து கட் பண்ண முடியாது அப்படிதான் சொல்லுவாங்க. நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அப்படிதான் எல்லாத்துலேயுமே ஆட்டோ பே ஃபுல்லாக. அப்போ அறிவாப்புல நம்ம யூடியூப்ல வீடியோ போடாம அறிவாப்புல நம்ம வீடியோ போட்டோம்னா மாசம் மாசம் காசு வந்துகிட்டே இருக்கு, எல்லாருமே காசு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. யூடியூப்ல போனா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, வியூஸ் போகாது, அதிகமா யாருமே பார்க்க மாட்டேன். அந்த ஒரு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஏன்னா வந்து நான் பாக்குற ஒவ்வொரு வீடியோமே வந்து நீங்க யூடியூப்ல பாருங்க, யூடியூப்ல பாருங்க, யூடியூப்ல பாருங்கன்னா யூடியூப்ல தான் நாங்க பாக்குறோமே, யூடியூப் இல்லாத பட்சத்துக்கு தான் நாங்க உள்ள வர்றோம் இதுக்குள்ள. அதாவது அந்த நான் சொன்னேன் யூடியூப்ல பாருங்க, அடுத்த ஒரு வீடியோ நான் வாய்ஸ் ப்ளே பண்றேன், அதையும் கேளுங்க. அது ஒரு ஆப் தான், ஆன் பண்ற ஆப் தான். எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் லாஸ்ட்ல சொல்றேன். இதனால வந்து பையனா நல்லதா கெட்டதாங்கிறது லாஸ்ட்ல சொல்றேன் பாருங்க. சர்வே கம்ப்ளீட் பண்ண முடியுமா உங்களால மணி earn பண்ண முடியுமா? ஆமா, நீங்க டாஸ்க் அண்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ண முடியுமா உங்களால மணி earn பண்ண முடியும். இந்த ஆப்ல நீங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, ஈஸியா உங்களால மணி earn பண்ண முடியும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? இந்த ஆப்போட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ் மாஃபியா. இதுல நீங்க earn பண்ண மணியை ஈஸியா வித்ராவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆப்பை பத்தி தெரியல அப்படின்னா நீங்க யூடியூப்ல போய் இதை பத்தி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, இதுல எப்படி நம்மளால மணி earn பண்ண முடியும். சரி, பாத்துக்கிட்டீங்களா? இந்த கேஸ் மாஃபியா பத்தி உங்களுக்கு தெரியலன்னா யூடியூப்லவே பாருங்க, அதை எப்படி மணி அனுப்பலாம் சொல்லி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், யூடியூப்ல போட்டா காசு வராது, வியூஸ் போகணும், லட்சக்கணக்கில் போன சேனல் மானிட்டேஷன் ஆகணும்னா வந்து 10 மில்லியன் வியூஸ் போகணும். அதே வந்து வீடியோவை போட்டோம்னா வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லை 3000 வாட்ச் ஹவர்ஸ் போகணும். அப்போ நம்ம ஒரு ஆப் அறிவாப்பு மாதிரி ஒரு ஆப் தனியாக ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உள்ள வரும்போது நம்ம காசை வாங்கிட்டோம்னா அது நமக்கு வருமானம். வீடியோ உங்களுக்கு கண்டென்ட்டே இருக்காது, அதில் கண்டென்ட் இல்லைன்னா அதில் வருமானம் அப்படிங்கிறது தான். யூடியூப் கேள்வி போட்டோம்ல, அது மாதிரி தான் அறிவுங்கிறது வந்து ஒரு யூடியூப் என்ன நம்ம காசு கட்டி பார்க்கணும். யூடியூப்ல வந்து நம்ம காசு கட்டி பார்க்க தேவையில்ல, நம்ம ஃப்ரீயா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். அது ஒன்று மட்டும்தான். இல்லை புக்ஸு ஸ்டோரி எல்லாமே வந்து இதில் எல்லா விஷயமே இருக்கு. ஆனால் அதிகபட்சமாக அந்த பார்ட் டைம் இன்கம் சம்மந்தமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மட்டுமே யூடியூப்ல பாருங்க, யூடியூப்ல பாருங்க, யூடியூப்ல பாருங்க, யூடியூப்ல பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கர்மத்துக்கு தான் நான் யூடியூப்பே பார்த்துட்டு போனேன். உனக்கு இது காசு கட்டணும் அந்த மாதிரி. இப்போ வந்து நான் ஆட்டோ பே கட் பண்ணணும், 190 ரூபா நான் கட்டினேன். ஏன்னா ₹1 போட்டு ஜாயின் பண்ணேன். ஸ்டார்டிங் வந்து ₹1. அடுத்து நம்ம கட் பண்ணணும்னாலும் நம்ம 190 ரூபா கட்டினா கட் பண்ண முடியாது. ஆட்டோ பேயும் அவன் ஃப்ரீயாக கட் பண்ணலாம்னு சொன்னாங்க, ஃப்ரீயாலாம் கட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வந்து யூடியூப்ல எப்படி வந்து ஏர்ன் பண்ணலாம், யூடியூப்ல எப்படி டைட்டில் கிரியேட் பண்ணுறது, யூடியூப்ல எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறது, எப்படி ஷார்ட்ஸ் போடுறது, ஷார்ட்ஸில் வருமானம் வருமா, வீடியோ வருமானம் வருமா, அந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அதில் நான் பார்க்கும்போது என்னன்னா, யூடியூப்ல நம்ம ஷார்ட்ஸில் பார்ப்போம் தெரியுமா,
யூடியூப்ல வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணோம்னா வியூஸ் அதிகமாக போகும், சப்ஸ்கிரைபர் அதிகமாகும். அது மாதிரி அந்த வீடியோவை யூடியூப்ல போடாம இந்த அறிவாப்புல போடுறாங்க. அதுதான் அந்த அறிவாப்புல போட்டா நம்ம காசு கட்டி உள்ள போறோம்ல காசு, யூடியூப்ல போட்டா காசு கிடையாது, யூஸ் பண்ணா காசு. வியூஸ் அதிகமாக போகாது, கண்டென்ட் நல்லா இருந்தால் வியூஸ் போகும், கண்டென்ட் நல்லா இல்லைன்னா வியூஸ் போகாது. அதுதான் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணே ஒன்று அவ்வளோதான். நீங்க வந்து இந்த ஆடை பார்த்து நம்பி உள்ள போறீங்கன்னா போகாதே. இந்த அறிவாப்போட வந்து பலமான ஒரு பிளானே வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்றது, இந்த வீட்டில் இருக்கிற இல்லத்தரசியில கவர் பண்றது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கவர் பண்றது, இது மட்டும்தான். இந்த பார்ட் டைம் வீட்டுல இருந்தே பார்க்கலாம் வைக்கலாம் அந்த மாதிரி கண்டென்ட்டை போட்டு கவர் பண்றது மட்டும் இதுதான். ஏன்னா அவங்க காசு போடுவா, காசு போட்டு பார்ப்பாங்க, அது மூலயமா வந்து அவங்களுக்கு வருமானம். ஆனால் அவங்க கடைசியில பார்த்தா நீங்க வேணா நம்பிக்கைலாம் பாருங்க, அறிவாப்புல இருக்கிற வீடியோ கண்டென்ட்டை தூக்கி யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்களேன். யூடியூப்ல என்ன இருக்கோ அதுதான் அறிவாப்புல இருக்கும். யூடியூப்ல பார்த்து அதை கத்துக்கிட்டு போய்க்கலாம். யூடியூப் வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்ம், அதில் பார்த்து கத்துக்கிட்டு போய்க்கே நம்ம இருக்கலாம். அறிவாப்பு வந்து நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா 199 ரூபா மாசங்கிறது வந்து பார்க்க சின்னதா இருக்கும். அது கட்ட 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 அது தெரியும் அது எவ்வளவு பெரிய இதா போகும். அதே மாதிரி வந்து இங்க ஒரு ஆப் போட்டிருந்தாங்க, இங்க டேட்டா ஷேர் பண்ற மூலியமா வந்து நீங்க அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. டேட்டா ஷேர் பண்றதுன்னா நம்ம நெட் இருக்குல்ல, நம்ம நெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலன்னா வந்து ஷேர் பண்ண மூலியமா அமௌண்ட் இது பண்ணாங்க. அதாவது நம்ம 1 GB நெட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணோம்னா $0.2 தான் கிடைக்குமா. $0.2 வந்து அது 10 ரூபாய்க்கும் கம்மி தான் நினைக்கிறேன். 10 ரூபாயா 5 ரூபாய்க்கிட்ட என்னும்போது அது இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த $0.2. அப்படி இருக்கும்போது அதுலேயும் சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா உங்க ஐபேட்டஸை கண்டுபிடிச்சு உங்க டேட்டாவெல்லாம் ரெக்கவரி பண்ற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு பர்சனல் டாக்குமெண்ட்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால சேஃப்டி கிடையாது, ஓரளவு சேஃப்டி இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து நான் சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னா, அறிவாப்பு வந்து முழுமையா ஃபேக். அறிவாப்புல நம்ம கத்துக்கிறது நம்ம யூடியூப்ல கத்துக்கிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி தான் லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இருக்கு. லைசன்ஸ் அப்ளை பண்றது பார்க்கும்போது யூடியூப்ல வந்து மக்கள் சேவை சேனல்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே பிசிறு தட்டாம தான் இதுல இருக்கு அறிவாப்புல. அதுதான் மக்களே, அறிவாப்பை வந்து என்னைய பொறுத்தவரை என்னோட யூசேஜுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் மணி. அது தேவையில்லை. நம்ம யூடியூப்லேயே பார்த்து கற்றுக்கிட்டு போய்க்கலாம். நம்ம அதிகமாக வந்து அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ப்ரொமோட் பண்ண வந்து அது மக்கள் மத்தியில் போகும், மக்கள் காசு கட்டுவாங்க. யூடியூப்ல எடுக்கிறத விட பல மடங்கு இது எடுத்துட்டு போயிடலாம். அது போக வந்து இந்த அறிவாப்புல யாரெல்லாம் கண்டென்ட் போடுறான்னு பார்த்தா யூடியூப்ல கண்டென்ட் போட்டதை அறிவாப்புல போடுறாங்க. ஏன்னா யூடியூப்ல போடுறது இல்லை, அறிவாப்புல போடுறாங்க. இன்னொரு சம்திங் 2-3 வீடியோக்களும் பார்த்தேன். அறிவாப்புல உள்ள வீடியோ வந்து யூடியூப்லேயும் வருது. அதாவது ஆப்ல போடும்போது வர வீடியோ அப்படின்னா அறிவு டிஷர்ட் சொல்லி வருவோம், சீக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வருது பிரிண்டிங் போட்டு. ஆனால் யூடியூப்ல வந்து அதே கண்டென்ட் அந்த டிஷர்ட் இருக்காது, நார்மலா வந்து விளாக் பண்ற மாதிரி நான் பேசுற மாதிரி தான் அது இருக்கும் அதுல. அதனால வந்து என்னோட சுய கருத்து வந்து என்னன்னா, அறிவாப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது வேஸ்ட். நம்ம யூடியூப்லேயே கத்துக்கிட்டு போய்க்கலாம். அறிவாப்புல உள்ளது எல்லாமே யூடியூப்ல இருக்கு, யூடியூப்ல நம்ம ஃப்ரீயா கத்துக்கலாம். அறிவாப்பு வந்து டோட்டல் வேஸ்ட், என்னைய பொறுத்தவரை வேஸ்ட். நீங்க யூஸ் பண்றீங்கன்னா பாத்துக்கோங்க. நம்ம அமௌண்ட் தான் வீணா போகும், நம்ம அமௌண்ட் தான் வேஸ்ட், வேற எதுவுமே இல்லை, பார்த்துக்கோங்க. அது ஒன்று மட்டும் தான் சொல்ல நினைச்சேன், நல்லதுதான் நான் சொல்ல நினைச்சேன். ஏன்னா வந்து நான் ஏமாறல. நம்ம ஆட்டோ பே வந்து நான் வேற பேங்க் அக்கௌண்ட்ல போட்டதுனால அக்கௌண்ட்ல அதிகமாக வரவு செலவு இருக்காது, ஆனால் எடுக்க மாட்டேன். முடிஞ்சாலும் 190 ரூபா போட்டு நான் கட் பண்ணிடுறேன். இனிமே நீங்க புதுசா அந்த விளம்பரத்தை பார்த்து உள்ள போறவங்க அறிவாப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. என்னோட கருத்து, உங்களோட விருப்பம்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. இதனால வந்து நம்ம மணி வந்து காசு வந்து இழப்புகளுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து வருமான வாய்ப்பு பார்க்கும்போது வரும்ல, இடையில 2-3 ஷார்ட்ஸ் இந்த வேலை பார்த்தா எவ்வளவு கிடைக்கும், அது மாதிரிதான் அதுலயும் வருது. அதாவது குட்டி யூடியூப், அதாவது இதுல வந்து காசு போட்டு பார்க்கணும், இந்த யூடியூப்ல ஃப்ரீயா பார்க்கலாம், அவ்வளவுதான் சொல்ல நினைச்சேன். இது என்னோட கருத்து, அவ்வளவுதான். நீங்க பாத்துக்கங்க, நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். இதை நம்மளை ஏமாத்துற செயல், இது வந்து நம்ம காசு ஃபுல்லா ஏமாத்துற ஒரு செயலா தான் நான் கருதுறேன். நீங்க பாத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.